Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to Subhiyum Naanum. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு அருமையான ஸ்நாக்ஸ் ரெசிபியை தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பேக்கரியில கிடைக்கிற மாதிரி அதே டேஸ்ட்ல பன்னீர் ரோல்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு நம்ம தனியாக ஷீட் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணணும்னு தேவையில்லை. அப்படியே நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஈஸியாக இதை பண்ணி முடிச்சிடலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பன்னீரை ரெடி பண்ணிடுவோம். அதுக்கு ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் நான் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சோம்பு நம்ம ரோலுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும், வாசனையாகவும் இருக்கும். அதுக்கடுத்தது ஒரு பெரிய வெங்காயம் நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதை ரெண்டையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரலும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ண உடனே இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா எல்லாம் ஆட் பண்ணிடலாம். இன்றைக்கி நான் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், அதுக்கடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், அதுக்கடுத்தது 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, அதுக்கடுத்தது ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள். இதை மட்டும்தான் இதில் சேர்த்துருக்கேன். இதை நம்ம அப்படியே ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். இதோட பச்சை வாசனை போகிற வரலும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதுக்கிடையில் நம்ம பன்னீர்ஸை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 250 கிராம் பன்னீர் எடுத்து இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா இந்த சைஸில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இதுக்குள்ளே ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ண உடனே நீங்கள் கலக்கி விட்டுறாதீங்க, ஏன்னா பன்னீர்லாம் உடஞ்சி போயிடும். போட்ட உடனே கலக்கி விடாமல் இந்த மாதிரி டாஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ பன்னீர்லாம் கொஞ்சம் கட்டி ஆயிரும். அதுக்கப்புறமா நம்ம ஸ்பூன் வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் போட்ட உடனே மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா இந்த பன்னீர்லாம் குழஞ்சி போய் உடஞ்சி போயிடும். ஸோ இந்த அளவுக்கு நமக்கு ஹார்ட் ஆனவுடனே இப்போ நம்ம ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ கொஞ்சம் அந்த வாட்ரி இதை கண்டென்ட்லாம் போன உடனே கொஞ்சம் கட்டியானவுடனே நம்ம இந்த பன்னீரை ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உள்ள ஃபில்லிங் வைக்கிறதுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது மேல் மாவு தயார் பண்ணிக்கலாம். இதுக்கு 1 கப் மைதா நான் எடுத்திருக்கேன். இது கூடவே 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன். நான் கிராம்ஸ்லேயும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அடுத்தது தேவையான அளவு உப்பு, அது கூடவே ஒரு முட்டையை நான் இதில் உடச்சி விட்டுக்கிறேன். ஸோ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரேடியாக நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிங்க அப்படின்னா இது கட்டி தட்டிரும். ஸோ அதனால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாவு எந்த பதத்தில் இருக்கணும் அப்படின்னா தோசை மாவோட கொஞ்சம் இலகுன பதத்தில் தான் இருக்கணும். பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் தான் மாவு இருக்கணும். அப்போ தான் நமக்கு தோசை போடும்போது கரெக்டாக வரும். ஸோ நமக்கு மாவும் ரெடி ஆயிடுச்சு, பன்னீரும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம தோசை போட ஆரம்பிச்சிடலாம். இதை தான் நம்ம ஷீட்டாக பயன்படுத்த போகிறோம். ஸோ ஒரு தோசை கல்லில் நம்ம தோசை போட்டுடலாம். இதில் நல்ல ஒரு 3 கரண்டி எடுத்துகிட்டு நீங்கள் நல்ல தின்னாக தோசை தேய்ச்சிக்கோங்க. ஸோ கொஞ்சம் பெருசாகவே நீங்கள் தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் ரோல் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் நல்லா தின்னாக இருக்கணும். அப்போ தான் இது ஃப்ரை ஆகி வரும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ நல்லா தின்னாக நீங்கள் பெரிய தோசையாக போட்டு எடுத்துடலாம். ஸோ பாருங்கள் இப்போ நான் இதை போட்டிருக்கேன். ஸோ இதை எப்படி எடுக்கணும் அப்படின்னா சாஃப்டாக இருக்கும்போதே நம்ம எடுத்துடணும். கொஞ்சம் மேலே அந்த கலர் மாறின உடனே நீங்கள் வேணால் ஃபியூ ட்ராப்ஸ் எண்ணெய் விட்டுக்கலாம். ஸோ இப்போ மேலே இந்த கொஞ்சம் கலர் மாறின உடனே நம்ம இதை திருப்பி போட்டுடலாம். பாருங்கள் வெந்திருக்கு, ஆனால் வேகாத மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், இது முடிஞ்சது. இனி நம்ம எடுத்துடலாம். ஸோ எல்லாமே இந்த மாதிரி தோசை மாதிரி சுட்டு எடுத்தாச்சு. ஸோ இதை தான் நம்ம ஷீட்டாக பயன்படுத்த போகிறோம். அதே மாதிரி நம்ம ஸ்டஃபிங்கும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தெரியும்
ஸோ தோசை வச்சுட்டு இதுக்குள்ளே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்ச பன்னீர் ஸ்டஃபிங்கை இதில் ஃபில் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நான் இப்போ காட்டுற மாதிரி நீங்கள் இந்த பன்னீர்ஸை ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு சைடில் இருந்து மடக்கிட்டு அதுக்கப்புறம் 2 சைட்லேயும் நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ சைட்ஸ் எல்லாமே எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவை வச்சு சீல் பண்ணிக்கலாம். அப்போ தான் இது வந்து எண்ணெயில் போடும்போது உடையாமல் வரும். பாருங்கள், இந்த மாதிரி சீல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி நம்ம ரோல் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறம் ஈஸியாக வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுக்கணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அழகாக ரோல் பண்ணியாச்சு. ஸோ இது மேலே மாவை வச்சு நம்ம ஃபுல்லாக சீல் பண்ணிடலாம். எல்லா இடத்துலையுமே இந்த மாவை அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள், நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான், இது மேலே ஃபுல்லாகவுமே நம்ம மாவை அப்ளை பண்ணி விட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி 2 சைட்லேயும் நம்ம மாவு அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு மாவு நிறைய இருந்தது அப்படின்னா அதுலேயே டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ எனக்கு மாவு இப்போ கம்மியாக இருக்கிறதுனால நான் ஃபுல்லாக கையில் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ தான் எண்ணெயில் போடும்போது இது உடஞ்சி பிரியாமல் இருக்கும். ஸோ அதனால் இந்த மாவை அப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ இதை இப்போ நம்ம பிரெட் க்ரம்ஸில் முக்கி எடுத்துப்போம். அப்படியே இதை பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணிக்கோங்க. எல்லா சைட்லேயுமே இந்த பிரெட் க்ரம்ஸ் படுற மாதிரி நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், இந்த மாதிரி நம்ம எல்லா ரோலையும் நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். ஸோ இப்போ பாருங்கள், நமக்கு ரோல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை எண்ணெய் சூடான உடனே நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். ஸோ அவ்வளோதான், இது எண்ணெயில் போட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ளே எல்லாம் கொஞ்சம் கிறிஸ்பியாக நல்லா வரும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வெளியே கலர் சேஞ்ச் ஆயிரும், உள்ளே வேகாத மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், நமக்கு நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி நீங்கள் உள்ள எந்த ஸ்டஃபிங் வேணாலும் வச்சு நம்ம கடையில் வாங்குற மாதிரியே ரோல்ஸ் சூப்பராக ரெடி பண்ணிடலாம். நமக்கு ஷீட் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. இப்போ பாருங்கள், நான் இதை எடுத்துடுறேன். பாருங்கள், சூப்பராக நம்ம ரோல்ஸ் கடையில் வாங்குற மாதிரியே சூப்பராக ரெடியாக இருக்குது. ஸோ இதை கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், உள்ளே நம்ம ஸ்டஃபிங்கோட அழகாக சூப்பராக ரெடி ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணாமல் ஈஸியாக நமக்கு என்ன ரோல் வேணுமோ நம்மளோட ஸ்டஃபிங்கோட நம்ம ரோலை ஈஸியாக வீட்டிலையே சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச ஸ்டஃபிங் வச்சு நீங்கள் ரெடி பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.